சினிமால ஆரம்பத்துல நாளைய தீர்ப்புல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 69 படம். 69 படத்துல இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு வந்திருக்காரு, இவ்வளவு பெரிய டாப் ஸ்டாரா வந்திருக்காரு. 33 வருஷம் இந்த சினிமா டிராவல்ல மேக்சிமம் விஜயோட படங்கள் வெற்றி படங்களா இருக்கு. நிறைய தோல்வி படங்கள், அது எல்லா நடிகர்களுக்குமே கேரியர்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை நேசிச்சு சினிமால ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நினைச்சு வைராக்கியத்தோட சினிமாக்கு வந்த ஒரு நடிகர் இன்னைக்கு அந்த வெற்றியும் அடைஞ்சிட்டார். இன்னைக்கு எப்படின்னா தமிழ் சினிமால ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ரஜினிக்கு ஈக்குவலா, இன்னும் சொல்ல போனா ரஜினிக்கு ஒரு படி மேல ஒரு மாசான ஸ்டார் அப்படின்னா அது விஜய் தான். காரணம் என்னன்னா விஜய்க்கு அந்த சம்பளமும் ஜாஸ்தி, விஜய்க்கான பிசினஸ் ஜாஸ்தி, விஜய்க்கான ஓப்பனிங் ஜாஸ்தி, விஜய்க்கான எப்படி சொல்றது கலெக்ஷன் ஜாஸ்தி, விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்கல்ல அதுவும் பயங்கரமான ஒரு கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரா இருக்கிற ஒரு விஜய் இன்னைக்கு ஒரு 50 வயசு தான், ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சினிமா நம்மளை நேசிச்சு வந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறோம் அப்படின்னும் போது யாருக்கா இருந்தாலும், விஜயும் ஒரு சாதாரண மனிதன் தானே, யாருக்கா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு வருத்தம், தடுமாற்றம், கலக்கம் ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்கும். அது இல்லாம இருக்காது. பட் இருந்தாலும் அவர் அடுத்த அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, வந்துட்டாரு. ஸோ அரசியல்ல சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறாரு.